அன்புடையீர் வணக்கம். இன்று சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதி எம்எல்ஏ ரா மணி, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதி எம்எல்ஏ எஸ் ஜெயக்குமார் ஐயா அவர்களும் ராம்ஜி ட்ரஸ்டுக்கு வருகை தந்திருந்தார்கள். அது சமயம் முதுகுத்தண்டு விட காயத்தை பற்றியும் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகளை பற்றியும் எடுத்துரைத்த இனிய நேரம். ஐயா, முதுகுத்தண்டு விட காயத்தில் 2 வகை இருக்குதுங்க. ஒன்று பேராப்ளிஜியா, இன்னொன்று டெட்ராப்ளிஜியா. டெட்ராப்ளிஜியாங்கிறது கழுத்துக்கு கீழே செர்விக்கல் அடிபட்டும் போதே ஒட்டுமொத்த உடலும் இயக்கம் இல்லாமலும் உணர்வற்றும் போயிடுதுங்க. அதுலேயே பேராப்ளிஜியா அடிபட்டுருச்சு அப்படின்னா இடுப்புக்கு கீழே 2 கால்களும் உணர்வற்று செயலிழந்து போகுங்க. என்னை எடுத்துக்குங்க, நான் பேராப்ளிஜியாவாக இருக்கிறதுனால 2 காலும் செயல்பாடு இல்லாமல் இருக்குதுங்க, உணர்வும் இருக்காதுங்க. பொதுவாகவே முதுகுத்தண்டுவிடம் காயமடைந்துட்டாலே சிறுநீரும் மலமும் வெளியேற்றுவதில் சிக்கல் இருக்குதுங்க. இது 2யும் சில நேரங்கள் செயற்கையாக கூட வெளியேற்றும் நிலை ஏற்படலாம். அப்படி செயற்கையாக வெளியேற்றும் போது அந்நிய பொருள், இப்போ ஒரு உதாரணத்திற்கு நான் சிறுநீர் எடுக்கிறதுக்கு கத்திட்டர்னு சொல்லக்கூடிய அந்த பைப்பை உள்ளே செலுத்தி தான் நான் சிறுநீர் எடுக்கிறேனுங்க. அந்த மாதிரி நேரத்தில் நேரடியாக தொற்று பரவுறதுக்கு கூட காரணமாக அமைஞ்சிருதுங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இதில் செயல்படணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக கத்திட்ரேஷன் பைப் போட்டிருப்பாங்க. அந்த பைப் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு கூட மூத்திரப்பையில் தேங்காமல் கிட்னியிலிருந்து அப்படியே வெளியில் மூத்திரப்பை மூலமாக வெளியேற்றப்படுதுங்க. அந்த முறை கைகள் செயல்படாதவங்களுக்கு அந்த மாதிரி முறையை சொல்லிக் கொடுக்குறோம். எங்களை மாதிரி கைகள் நல்லா செயல்படக்கூடியவங்களுக்கு சாதாரணமாக சிறுநீர் போகுதாங்கிறத பார்ப்போம். அப்படி போகிறது இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சுன்னா அவங்களுக்கு சிறுநீர் குழாயை அப்பப்போ உள்ளே செலுத்தி அதன் மூலமாக சிறுநீர் வெளியேற்றுறதை செஞ்சிட்ருக்கோங்க. இதே மாதிரி மலமும் அப்படித்தானுங்க. பெருங்குடல் தனது நிர்வாகத்தை தவற விட்டுச்சுங்க. குடல் திருகம் காரணங்கள்னால மலம் சரியாக வெளியேற மாட்டேங்குதுங்க. அதனால் இதை விரல் மூலமாக தூண்டுதல் மூலம் மலத்தை வெளியேற்ற வேண்டும். மலத்தை வெளியேற்றும் போது ரொம்ப கவனமாக செயல்படணுங்க. சிறுநீர் வெளியேற்றுறதும் மலம் வெளியேற்றுறதும் எங்களுக்கு பெரிய சிக்கலான நிலை தானுங்க. அதனால் அதில் கரெக்டான நிர்வாகத்தை எடுத்துக்கணுங்க. சிறுநீரில் பிரச்சனை வந்துச்சுன்னா யூடிஐ ஆயிருங்க. மலத்துவாரத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா காயங்கள் ஏற்பட்டுருங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இதில் செயல்படணும். அப்புறமா பார்த்திங்கன்னா படுக்கை புண்ணுங்க. படுக்கை புண்ணு வந்துச்சுன்னா உணர்வற்ற நிலையில் இருக்கிற எங்களுக்கு பொதுவாக வீல் சேரில் அதிக நேரம் உட்காடுறோம். இல்லை படுக்கைக்கு போனாலும் அதிக நேரம் அந்த இருக்கை பகுதியே உராய்வு ஏற்படுறதுனால உஷ்ணத்தினால கூட கொப்பளங்கள் ஏற்பட்டு அது வெடித்து கூட படுக்கை புண்ணாக மாறிடும். அதனால் அது வராமல் இருக்கிறது எப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறோம். வந்ததுக்கப்புறம் எப்படி எளிய முறையில் நாம் அதை வீட்டில் ஆற்றிக்க முடியுங்கிற விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து மேலே மருத்துவத்துக்குள்ளே போகாமல் உபத்திரத்தை ஏற்படுத்தாமையும் பொருளாதாரத்தை விரையை ஏற்படுத்தாமையும் நாம் அவங்களுக்கு நிர்வாகத்தை கொடுத்து சொல்லிக் கொடுத்துருவோம். அவங்களுக்கு பயிற்சிகளை கொடுத்து அனுப்பிச்சி வச்சு என்ன மாதிரி தொழில்கள் எல்லாம் அவங்களுக்கு சாத்தியங்கிறதையும் கவுன்சிலிங் கொடுத்து உடலையும் நல்லா நிர்வகிச்சுக்கணுங்கிற விஷயங்களையும் ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் அவங்கள இங்கே தங்க வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்புறம் அரசு மூலமாக மாற்றுத்திறனாளருக்கான அடையாள அட்டை வாங்குறது, அப்புறம் உதவித்தொகை வாங்குறதுங்க, உதவி உபகரணங்கள் வாங்குறது, இதுக்கெல்லாம் நாங்களே கூட இருந்து கைட்லைனும் பண்ணிடுறோங்க. தசை சிதைவு பாதிப்பை பற்றியும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் ஐயா பேசுகிறாங்க. இந்த இடம் இவ்வளோ ஒரு அவருடைய சூழ்நிலையில் ஒரு இராணுவத்தில் இருந்து இன்னைக்கு உங்களை போல இருக்கிறதுனால மறுவாழ்வு, அதாவது எந்த ஒரு பிரதிபலம் இல்லாமல் இன்னைக்கு பண மோட்டிவ் தான் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு செய்கிறது மிகப்பெரிய, அதாவது என்ன சொல்லணும், இவ்வளோ ஒரு செயல்கள் பார்த்தீங்கன்னா உங்களை கடவுளின் குழந்தைகள் தான் நீங்கள். அதாவது இந்த கடவுள் நம்ம இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அது கடவுளை பராமரிக்கிற மாதிரி நம்ம எப்படி தினந்தோறும் போய் ஒரு தெய்வத்தை எதாக இருந்தாலும் நம்ம
கூட்டிகிட்டு போய் பூவெல்லாம் கொண்டு கொடுத்து அதை செய்கிறோமோ அந்த புண்ணியங்கள் பலாயிரம் மடங்கு நம்ம சேரும். உங்களை பராமரிச்சிருக்கிறோம். ஆனால் இது நான் கண் கூட தெரிஞ்சது. நான் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு நான் எம்எல்ஏவாக இருக்கிறேன். நான் பெருந்துறை தொகுதியில் 57 பேர்த்துக்கு நான் இது மாதிரி 3 சக்கர வாகனம் வாங்கி கொடுத்துருக்கேன். என்னுடைய உங்கள் நிதி ஒரு வண்டி 7 லட்ச ரூபா வரை 57 பேருக்கு இது வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்குறேன். வருஷம் ஒரு 25 பேர்த்துக்கு பெங்களூர் கூட்டிகிட்டு போய் இந்த கை கால் இல்லாதவங்களுக்கு கை வச்சு கொடுத்து அது மாதிரி வருஷம் செஞ்சிட்ருக்குறோம். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறோம். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது வந்து எங்கள் ஊர்லேயே கிரிக்கெட் வந்து மாற்றுத்திறனாளி போன வருஷம் நடத்தினேன். எங்களுக்கு ஒரு டீம் வச்சுருக்காங்க. இது மாதிரி எல்லாம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஏதாவது என்ன சின்ன உதவினாலும் எங்களுக்கு இது மாதிரி செய்ய சொல்லிடுவோம். சரி, கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தது வந்து இன்றைக்கி வந்து நம்ம அண்ணன் மூலமாக எம்எல்ஏ மணியண்ணன் மூலமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய அது வந்து உண்மையால் இன்றைக்கி தேனி வந்த நேரம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக நினைக்கிறேன். நாங்கள் ஏதாவது ஒரு வகையில் எங்கே பிராப்தம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு உதவி நாங்கள் இங்கே வருஷத்துக்கு 70 பேருக்கு குறையாதுங்க. இந்த ஆட்டோட்டிக்கில் இங்கேயே கேம்ப் போடுவோம். ஒரு முறை அளக்கிறதுக்காக போடுவோம், இன்னொரு முறை கொடுக்கறதுக்காகவும் அவங்கள வர சொல்லி அக்காமடேஷன் ஃபுட்டு கொடுத்து தங்க வச்சு தான் வந்து